இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானவங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி தான் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானவங்க. ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பணத்துக்கு பின்னாடியே போக மாட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் வர்ற கஷ்டங்களை பார்த்து எனக்கு வந்துட்ட மாதிரி நினச்சி கஷ்டப்படக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பார்க்காம ஓய மாட்டாங்க. நீர் ராசி என்பதனால ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் நெருங்க மாட்டாங்க. விலகி தனியாக தான் நிற்கிற மாதிரி பெரும்பாலும் நிற்கக்கூடியவங்கள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல நகர்ந்திருக்கிறார். ஜென்ம ராகு விலகிவிட்டது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராகு பகவானால் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் உங்களுடைய குடும்பத்தில் இது நான் வரையிலும் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே மாற இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற இருக்கிறார் ராகு பகவான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் சுக்கிர பரிவர்த்தனை நடைபெறதுனால இனி வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குருவோடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுவதனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சப்தமஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருப்பது, கேது விலகிவிட்டாலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். நிதி பற்றாக்குறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த நிதி பற்றாக்குறை பிரச்சனையெல்லாம் தீர்ந்து வருகின்ற வாரத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இந்த மீனராசி அன்பர்கள் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். 12ல் சனி ராகு இருப்பதும் செவ்வாயோடைய பார்வை விழுவதும் வாகனத்தில் செல்லும்போது இந்த மீனராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இரவு நேர பயணங்களை இந்த மீனராசி அன்பர்கள் தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டியில் ரொம்ப தூரம் போகிறது மாதிரி இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். இருந்தாலும் ஒரு சில மருத்துவ செலவுகள் திடீர்னு வரும். அது உங்களுடைய தந்தையாரோ அல்லது தாய்க்கோ திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சில மாணவர்களை போய் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவை தான் தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் நீங்கள் விரும்பிய பாடம் பிரிவும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வயதான முதியவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. குறிப்பாக அன்னதானம் செய்கிறது ரொம்பவும் நல்லது. சனிக்கிழமையில் முடிந்தால் இந்த மீனராசி அன்பர்கள் ஹனுமானுக்கு
நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். உங்களுடைய துன்பங்கள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்க. அதே மாதிரி ஒரு சில காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். நீங்கள் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வரன் அமையத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் விலகிறதுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும். எப்பயுமே இந்த மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சத்திய வழியில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி வரை 3ஆம் இடத்துல செஞ்சிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால 7, 9, 11 ஆகிய இடத்தை பார்ப்பதனால நண்பர்களால் நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு தனியாக பிரிந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் அமையும். வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க. வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கணவனை இழந்தவங்க அல்லது மனைவி இழந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு உச்சம் அடைந்திருப்பதனால பொருளாதார நிலையும் உயரும். உங்களுடைய கல்வியும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விடாதீங்க. கொஞ்சம் உழைப்பு போடுங்க. வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக சஞ்சரிப்பதனால விரயச்சனியோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் உண்டாவதுனால முடிந்தவரை குடும்பத்தினர்கிட்ட மற்றவங்ககிட்ட உறவுங்கிட்ட பேசும்போது பேசுறது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட அமையும். கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல வழிகளும் செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விரைய செலவு நிறையா வரும். தன குடும்பாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சமடைவதனால பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பூர்வீக சொத்தில் கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மனதில் ஒரு விதமான புதிய சிந்தனை இந்த டைமு வரும். அந்த புதிய சிந்தனையை செயல்படுத்துறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவிடுங்க. ஏன்னா கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேது 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் 6ஆம் இடத்திற்கு செல்வது கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவமானங்கள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உங்களை தேடி வரும். நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு யோகம் வருகின்ற வாரத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். நீங்கள் எடுக்க முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க. அதனால் வருகின்ற வாரத்துலேயும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த வேலையில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா காரியம் கிட்டிடும். அதனால் நிதானமாக இருங்க. தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலகும். பணிபுரிகிற இடத்துல கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் வரையில் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக புதிய வண்டி வாகனம் வாங்கலாம், புதிய நிலம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது.
பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கையில் இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நகை இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டக்குன்னு வாங்கிருங்க. கையில் இருக்கிற பணத்தெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புலம்ப வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய திருப்பதி வெங்கடாஜல பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.